கிளப்பும் போட்டிகள் நாட்டிய மேடையின் நான் ஸ்டாப் சகாப்தம் எது with no doubt உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நம்மளுடைய ஆச்சி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், சவுத் இந்தியாவோட பிகெஸ்ட் ரியாலிட்டி ஷோ. பரபரப்பான போட்டியில பட்டைய கலப்பிக்கிட்டு இருக்கிற ஆண்கள் ஒரு பக்கம், அப்புறம் துள்ளலான நடனங்களோட தூள் கிளப்புற பெண்கள் ஒரு பக்கம். ஓ மை காட். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் நடன யுத்தம் தான் நம்மளுடைய ஆச்சி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். உங்களுக்கு தெரியும், எப்பவுமே இந்த ஆச்சி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல ஒரு பயங்கரமான பரபரப்பு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் ஃபுல் ஸ்பீட் ஃபுல் ஸ்விங்ல போய்கிட்டு இருக்கும். பட் இதெல்லாமே இன்னியோட முடிய போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லீக் ஆட்டங்கள்ல 15th காம்படிட்டிவ் ரவுண்ட் இது. ஸோ கடைசி காம்படிட்டிவ் ரவுண்ட், இதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அண்ட் ரிசல்ட் மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு தடை, ஒரு செக் போஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நடக்க போகுது. நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1665 for boys and girls-ஓட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1710. நேத்து நடந்த சேலஞ்ச் ரவுண்ட்ல கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணி அவங்க திடீர்னு ஒரு ஹைக்குக்கு போயிருக்காங்க. அவங்க லீடிங்ல இருக்காங்க இப்போ கேர்ள்ஸ். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இவங்களுக்கு. பட் இன்னைக்கு நடக்க போற 15th காம்படிட்டிவ் ரவுண்டோட முடிவுல என்ன வேணா நடக்கலாம், யார் வேணாலும் ஹையர் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பாய்ஸ் ஃபார் தட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் கேர்ள்ஸ் ஃபார் தட். பட் பிஃபோர் வி மூவ் இன் டு டுடேஸ் ஷோ, கமலேஷ், நீங்க தான் நேத்து வந்துட்டு ஒரு டஃப் கண்டெஸ்டன்ட்டா இருந்தீங்க நம்மளுடைய பிரியதர்ஷினிக்கு இன் கண்டெம்பரரி டான்ஸ். ஸோ யூ ரியலி ப்ரூவ்ட் இட் வெரி வெல். ஸோ உங்களுக்கு முதல்ல எங்களுடைய கைத்தட்டு. Thank you. And please, final person to take the penalty seat. காம்படிட்டிவ் ரவுண்ட், 15th காம்படிட்டிவ் ரவுண்ட். இதுல எடுத்த உடனே உங்களுக்காக ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, ட்ரஸ்ட் மீ. பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our judges. They've always been our support. Thank you so much judges for joining us. Let's welcome Srikanth and Mumtaz. So இந்த ஃபைனல் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல எடுத்த உடனே நடக்க போற ரவுண்ட் டூயட் ரவுண்ட். ஸோ இந்த ஆச்சி டூயட் ரவுண்டை பத்தி சொல்லணும்னா, என்னதான் ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து சண்டை நடந்துகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு சைக்கிள் கேப்ல ஏதாவது ஒரு கனெக்ஷனை கொடுத்து கெமிஸ்ட்ரியை மட்டும் இந்த ஆண்களும் பெண்களும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தாங்க இந்த மேடையிலும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த டூயட் ரவுண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ச்சே இவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி சண்டையெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான நடிப்பு, ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஆச்சி டூயட் ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறது பாய்ஸ் சைட்ல இருந்து மைக்கேல் அண்ட் கேர்ள்ஸ் சைட்ல இருந்து தேவி பிரியா. உயிர் தேடி வந்தது, லட்சம் பூக்கள் ஒன்றாக பூந்தது, உன் வார்த்தை தேன் வார்த்தது. மின்னல் ஒரு கோடி எந்தன் உயிர் தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மௌனம் பேசியதே, குளிர் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்ததே.
பனியும் என்னை சுடுதே சுடுதே உடலும் உயிரும் இனி தனியே தனியே ஓ காமன் நிலவே என்னை ஆளும் அழகே உறவே உறவே இன்று சரியோ பிரிவே தீயாகினாலா மழையாகிறே நீ வாடினார் என் உயிர் தேகிறேன். ஆயுள் வரை உந்தன் பாயில் உறவாட வருகிறேன். காதல் வரலாறு எழுத என் தேகம் தருகிறேன். என் வார்த்தை I love you. மழையில் நனையும் பனிமலை போலே என் மனமே நனைந்தே உன் நினைவில் நானே உலகை தொழும் நள்ளிரவை போலே என் உள்ளே பரவும் ஆருயிரும் நீயே என்னை மீட்டே நீ இசையாக்கினாய் உனையூற்றியே ஒரு கோடி உந்தன் உயிர் தேடி வந்ததே. ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே ஆ